வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பைத்தங்காய் கறியோட வந்திருக்கேன். இந்த பைத்தங்காய் பிரட்டல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தரேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த எண்ணெயை விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இருக்குது. இதையும் போடுங்க. இதில் வந்து பாதி வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 4 உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் வெட்டி இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை. இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். 1 நிமிஷம் மாதிரி இதை வதங்க விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து 130 கிராம் பைத்தங்காய் இருக்குது. கழுவி வச்சிருக்கிறேன். 130 கிராம் பைத்தங்காய். தேவையான அளவு உப்பு சேருங்கோ. வந்து நல்லா கிளறி போட்டு மூடியை போட்டு மூடிட்டு வதங்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் வதங்க விடுவோம். 10 நிமிஷத்துக்கு இடையில வந்து கிளறி விடுங்க. 5 நிமிஷம் தான் வதங்கி கொண்டிருக்கு. கிளறிட்டு கிளறி விடுங்க. இருக்கா கிளறிட்டு திருப்பி மூடிட்டு நம்ம 5 நிமிஷம் வதங்க விடுவோம். இது வந்து 10 நிமிஷம் ஆயிட்டுது. நல்லா இந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கறி பவுடர், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் 1/3 கப். இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோவில் இடையில் வச்சுக்கொண்டு இதை வந்து நல்லா பிரட்டி எடுப்போம். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி விடுறேன். இதை மூடி போட்டு மீடியத்துக்கும் லோ ஹீட்லேயும் இடையில் விட்டு ஒரு 10 நிமிஷம் அவைய விடுவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷமாக லோவுக்கு மீடியத்துக்கு இடையில் வச்சு வதங்கி கொண்டிருக்குது. இது இப்போ முடிஞ்சுது. எனக்கு இந்த பதத்தில் எனக்கு விருப்பம். உங்களுக்கு நல்லா என்ன பிரட்டலாக வேணும்னு சொன்னால் என்ன லோ ஹீட்டில் போட்டு என்ன கொஞ்சம் அவிங்க. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இதை நிப்பாட்டிட்டு நடப்பு 1 டீஸ்பூன் தேசிக்காய் பொடி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைத்தங்காய் பிரட்டெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அமர்த்துனீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.